Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம ஒரு மினி லஞ்ச் காம்போ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்திங்கன்னா மலபார் ஃபிஷ் கறி. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம கட்டி பருப்பு வச்சுட்டு பாயக்காய் வறுவல், ரசம், அப்புறம் மலபார் ஃபிஷ் கறி இது தான் பண்ண போகிறாங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தேவைப்படுற காய்கறிகளை தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாம். பாயக்காய் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் பாயக்காய் கிடைக்குதுங்க. கொஞ்சம் நீளமாக பெருசாக இருக்கும். இன்னொன்று வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். இந்த குட்டி குட்டியாக இருக்கிற பாயக்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வறுவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் தான் வறுவல் பண்ண போகிறோம். முதல்ல பருப்பை ஊற வச்சிடலாம். பருப்பை டைரெக்டாக ப்ரெஷர் குக் கூட பண்ணலாம். ஆனால் கட்டி பருப்புக்கு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்புறம் ரசத்துக்கு, ஃபிஷ் கறிக்கு, இன்னும் பாயக்காவை கூட நம்ம புளி தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம். இது 3க்கு சேர்த்து புளி ஊற வச்சுக்கிறேன். மலபார் ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு மீன் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி சீலா மீன் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த மீன்னாலும் வாங்கிக்கலாம். கட்டி துண்டாக இருக்கிறதோட இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு நம்ம மீன் துண்டுகளை ஃப்ரை பண்ணி தேங்காய் பால் சேர்த்து தான் கிரேவி பண்ணுவோம். முதல்ல மீன் துண்டுகளை ஊற வச்சிடலாம். மசாலா தடவி ஊற வச்சிடலாம். இதுக்கு இந்த பர்டிகுலர் மசாலா தான் சேர்க்கணும் இல்லைங்க. மிளகாய்த்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம் இருந்தாலே போதும். நான் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை தண்ணி விடாமல் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மசாலாவை விரையிக்கோங்க. இதை நல்ல மீன் துண்டுகளில் தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னு இல்லைங்க, 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாயக்காவை கட் பண்ணிடலாம். பாயக்காயில் மேலே அந்த முள் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பு குறைஞ்சிடும். குழந்தைங்க பாயக்காய் சாப்பிட அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம். ஆனால் பெரியவங்க வந்து இந்த கசப்போடு சாப்பிட்றது தாங்க உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி நம்ம பாயக்காவை ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அப்புறமா வறுவல் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக எண்ணெயில் போட்டு கூட வறுக்கலாம். அப்படி வறுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் நிறைய ஊற்ற வேண்டியது இருக்கும். ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால அதோட சத்து நமக்கு வீணாகாது. அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இதில் பாயக்காவை சேர்த்து ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுங்க. இப்போ பாயக்காய் வெந்துட்டு பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணி நம்ம கொஞ்சமாக வச்சதுனால ரொம்ப தண்ணி நிற்கலை. பெரிய துண்டாக கட் பண்ணதுனால குலையாமல் அப்படியே இருக்குது. இப்போ இதை வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். ஏற்கனவே பாயக்காயில் நம்ம உப்பு, காரம் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம வறுக்கையில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை முருகலாக வதக்க வேண்டாம். வெங்காயம் பச்சை வாடை போய் கண்ணாடி மாதிரி ஆனாக்களே நம்ம பாயக்காவை சேர்த்துடலாம். பாயக்காவை வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. தண்ணியை வடிக்க வேண்டாம்.
இந்த வெங்காயம் பாயக்காவோட சேர்ந்து ரோஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ஊற வச்ச பருப்பை பேனுக்கு மாற்றிக்கலாம். பாயக்காய் நல்லா சுருள ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்து வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு கசப்பை குறைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஸ்பூன் வெல்லமோ அல்லது தேங்காய் துருவலோ சேர்த்து இதோட புரட்டிக்கலாங்க. இப்போ கட்டி பருப்புக்கு தயார் பண்ணிடலாங்க. ஏற்கனவே பருப்பு ஊற வச்ச பருப்பு அப்படிங்கிறதுனால நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் ஒரு 1/4 கப் போல் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ரசத்தில் அந்த பருப்பு தண்ணியை விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். கட்டி பருப்பு செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காதீங்க. ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு, ஒரு தக்காளி, 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஜீரகம் பெருங்காயத்தூள்லாம் நம்ம தாளிக்கையில் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்து பருப்பு வேக வச்சிங்க அப்படின்னா பருப்பு பொங்காமல் நல்லா சாஃப்டாக வேகும். பருப்பு வேக வைக்கல உப்பு சேர்க்காம தான் வேக வைக்கணுங்க. இப்போ 4 அல்லது 5 விசில் வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்த பிறகு மசிச்சு விட்டுட்டு உப்பு கலந்துக்கலாம். பருப்பை தாளித்து கொட்டின பிறகு கொதிக்க விடாதீங்க, டேஸ்ட்டு குறைஞ்சிரும். நம்ம உப்பு கலந்து எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஜீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிக்க போகிறோம். தாளிக்கையிலேயே காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். நீங்கள் மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா பருப்போட கலர் மாறும். அதனால் நான் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதே போல் பெருங்காயத்தூள் சேர்க்குறதுக்கு முன்னால் அடுப்பை அணைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அந்த சூடே அதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம தாளித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ மலபார் மீன் கறி தயார் பண்ணிடலாம். மலபார் மீன் கறிக்கு மீன் துண்டுகளை பொரித்து அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்து ஒரு கிரேவியில் வேக விடுவோங்க. நிறைய எண்ணெய் தேவையில்லை. ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க, ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். இதை விட கூட நீங்கள் கம்மியாக எண்ணெய் வச்சுக்கலாம். மீன் துண்டுகளை முழுக்க பொரிக்க வேண்டாம். ஒரு 1/4 வாசி வேகிற அளவுக்கு பொரிச்சா போதும். ஒரு பக்கம் 1/4 வாசி வெந்த பிறகு திருப்பி போட்டு பொரித்து எடுத்து வச்சிடலாம். மீன் துண்டுகளை ஊற வச்ச மசாலா இருந்ததுன்னா அதை நம்ம கிரேவியில் சேர்த்து விட்டுறலாங்க. மீன் துண்டுகள் மிதமான தீயில ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசப்பொடி தயார் பண்ணிடலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இன்றைக்கி மிளகு தான் ஜாஸ்தியாக எடுத்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் வெதை கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம். மிளகு ஜாஸ்தியாக எடுத்துருக்கிறதுனால மிளகாய் வத்தல் கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு மிளகாய் வத்தலும் பெருங்காயத்தூளும் சேர்த்து இந்த மிக்சியில் அடிச்சுக்க போகிறேன். ஒரு அடி அடித்த பிறகு ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரசப்பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் ஆனாலும் உங்களுக்கு வாசம் குறையாதுங்க. இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டு திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணிடலாம். 1/4 வாசி வெந்த பிறகு நம்ம மீன் துண்டுகளை எடுத்து வச்சிடலாம். மீன் துண்டுகளை எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் தாங்க கிரேவிக்கு தாளிச்சுக்கணும். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினாக்கில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம புளியும் சேர்க்க போகிறோம். அதனால் தக்காளி 2 அல்லது 3 தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் மல்லி இலை சேர்த்து நல்ல தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி மசிஞ்ச பிறகு நம்ம மற்ற மசாலாக்களை சேர்த்துடலாம்.
இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மீன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேங்க. இந்த குழம்பு தூள் இல்லாட்டி 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். இதை லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணி இதுக்கு நிறைய சேர்க்க வேண்டாங்க, ஒரு 1/4 கப் போல் சேர்த்துக்கலாம். அதே போல் இதுக்கு தண்ணியும் நிறைய சேர்க்கக்கூடாது, ஏன்னா இது கட்டியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வேகிறதுக்கு தண்ணி சேர்த்தா போதும் உங்களுக்கு. இதை அப்படியே மூடி வச்சு மிதமான தீயில வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக் ஆகிடுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு இப்போ இதை வதக்கி விட்டுட்டு இதோட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். நல்ல கட்டியான தேங்காய் பாலாக ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு முன்னாலேயே நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்ட காரம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, மிதமான தீயில வச்சுட்டு மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். மீன் துண்டுகளை சேர்த்து புரட்டி விட வேண்டாங்க, அப்படியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க. அந்த கிரேவியில் மீன் நல்லா, நம்ம 3/4 தான் பொரிச்சிருக்கோம், கிரேவியில் நல்லா குக் ஆகி அந்த கிரேவியில் நல்லா ஊறிடுங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்க போகிறோம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு. எப்படி குக் ஆகிருக்குன்னு உங்களுக்கு மீன் துண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு 7 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். நல்லா செட் ஆகிடுச்சுங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தளன்னு கட்டியாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். மலபார் மீன் கறி தயாராகிடுச்சுங்க. இது ரசத்துக்கும் பருப்புக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரசத்துக்கு முதல்ல தாளிக்க வேண்டியது இல்லைங்க, கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரசப்பொடியை சேர்த்துடலாம். ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை இதோட சேர்த்துடுங்க. நம்ம பெருங்காயத்தூள் ஏற்கனவே ரசப்பொடியில் போட்டுட்டோம், இல்லாட்டி நீங்கள் இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நுர கட்டுற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சிடலாங்க. இந்த ரசத்துக்கு கொதித்த பிறகு தான் நம்ம தாளித்து கொட்டணுங்க. இது எண்ணெயில் போட்டு வதக்க வேண்டியதில்லை, ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நுர கட்டிட்டு அணைச்சிடலாம், அணைச்சி தாளிச்சிடலாம். ரசத்துக்கு தாளிக்கையில் கடுகுளுந்த பருப்போட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். கருவேப்பிலை விருப்பப்பட்டிங்கன்னா காஞ்ச மிளகாய் கூட கிள்ளி போட்டுக்கலாம். இது அப்படியே ரசத்தில் கொட்டி ரசத்தை உடனே மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய லஞ்சு தயாராகிடுச்சு. இன்றைக்கி நம்ம கட்டி பருப்பு, பாயக்காய் வறுவல், பொடி ரசம், அதோட மலபார் மீன் கறி செஞ்சுருக்கோம். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.